ஆனா இந்த நேரத்துல ஸ்டாலின் அவர் நிதி ஆயோக்கா போறதுங்கிறது நல்ல முடிவுதான், இதை நான் வரவேற்பேன். ஆனா அதே நேரத்துல எடப்பாடி சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குது இல்ல, இத்தனை நாள் போன இப்பயும் போறீங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி டாஸ்மாக் போல விவகாரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிட்டு வருது இல்ல. ஆனா ஒண்ணுங்க, இதுல டெல்லியில நிதி ஆயோக்ல கலந்து காட்டி கூட அது ஒண்ணு இடி கேஸ்ல வித்தியாசம் இருக்க போகுது. பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஏன்னா ஊழல் என்பது திமுகவுக்கு ஒரு எப்போதுமே ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது ஊழல் இருக்கும். இப்ப இல்ல, 1900 நீங்க அப்போ 67 பிறகு பாத்தீங்கன்னா கலைஞர் பிடபிள்யூடி மினிஸ்டர் இருந்தப்போ ஜெமினி பிளைஓவர்ல இருந்து மாற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இங்க தமிழ்நாட்டுல சொல்லிட்டு போலாம் இதான் திராவிடன் மாடல். ஆனா வட இந்தியாவில இங்க டெல்லியில பேசிக்கிறது இதுதான் திராவிடன் மாடலா, இவ்வளவு கரப்ஷனா அப்படின்னு கேக்குறாங்க. ராகுல் காந்தியால தாய்க்க முடியல. அதனால அவர் சொல்றத கட்சிக்குள்ளே சொல்றாங்க. என்ன இப்படி வளர்றாரு ராகுல் காந்தி, என்ன செய்யறாரு? சசி தரூர் இவங்க பேர் அனுப்புறாங்க. பேர் அனுப்புறத பாத்தீங்கன்னா ஒரு பேர் தான் சரியா இருக்குது, ஆனந்த் சர்மா. சசி தரூர் பேரை சேர்க்கவே இல்லை. இப்ப என்ன முடிவு பண்ணிட்டு இருக்காங்க, இவர் சசி தரூர் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அவரை கட்சியில இருந்து நீக்கணும்னு ராகுல் காந்தி முடிவு எடுத்துட்டாரு. கர்நாடகால அடுத்த முதல்வர் யாருன்னு வச்சு ஒரு பெரிய கோஷ்டி பூசல் நடந்துட்டு இருக்கு கர்நாடகால. அது சித்தராமையாக்கும் டி கே சிவகுமார் இப்ப துணை முதல்வருக்கும் நடந்துட்டு இருக்கு. அருகே யோசிக்கிறாரு, ராகுல் காந்தி நம்ம கையில போட்டா சித்தராமையாக்கு பிறகு டி கே சிவகுமார்ல நம்ம பையன் பிரியங்கா கர்கே முதல்வராக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன கேள்வி, இந்திரா காந்திக்கு பிறந்த பேரனா அப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. நேருக்கு பிறந்த கொள்ளு பேரனா அப்படி இருக்கும். மக்கள் எப்படி நம்ப போறாங்க? ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கிறது, அதனால பிரதமர் தலைமையில நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுவரை கலந்துக்காமல் இருந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது டாஸ்மாக் விவகாரத்தில் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கிறார் அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஏதோ ஒரு இடத்துல இத்தனை நாளா நீங்க மத்திய அரசுக்கு எதிர்த்து இருந்தீங்க, மத்திய அரசோட எந்த மீட்டிங்கு போக மாட்டீங்க, இதுவும் பார்க்க மாட்டீங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தானா அவரை நீங்க ரிசீவ் பண்ண மாட்டீங்க. புரோட்டோகால், அதாவது புரோட்டோகால் பிரகாரம் இருக்குது. ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, எந்த மாநிலம் செஞ்சாலும் அங்க இருக்கிற ஆளுநர் முதல்வர் அவங்க வரவேற்பாங்க. இல்ல நம்ம இப்ப பாருங்க, நம்ம ராமேஸ்வரத்துல அந்த புதுப்பாலம் திறப்பு விழா, இதுல முறைப்படி பாத்தீங்கன்னா முதல்வர் கலந்துட்டு இருக்கணும். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை. இது அதுல போகல அந்த இடத்துல. இப்ப பாருங்க, இப்ப அவர் கலந்துக்கிறாரு. நான் சொல்ல நல்ல முடிவு. ஏன்னா நிதி ஆயோக்ல பேசப்பட சப்ஜெக்ட் என்னங்க, அரசியல் இல்ல. அது வளர்ச்சியை குறித்து உள்ள சில பிளான்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், திட்டங்கள். அது உங்களுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற நேரத்துல இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க நான் புறக்கணிக்கிறேன், பாய்காட் பண்ணி, இந்த பாய்காட்ல யாருக்கு நஷ்டங்க? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் இது ஒரு இது பெரிய லாஸ். நீங்க போய் எடுத்தவங்க மாற்ற வைங்க. அதுல என்ன வரும் சிவா சார், இதுல அரசியலே பண்ணிட்டு இருக்கலாம், மக்கள் நம்மளை நம்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறாங்க. என்னங்க, நீங்க போய் நிதி ஆயோக்ல உங்க கருத்தை வைப்பீங்க, அதுக்கு ஜவாபு கிடைக்க பதில் இருக்கும், மத்திய அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படும். இதுதான் ஃபேக்ட்ஸுங்க, இதுதான் சில உண்மைகள். ஆனா இந்த நேரத்துல ஸ்டாலின் அவர் நிதி ஆயோக்கா போறதுங்கிறது நல்ல முடிவுதான், இதை நான் வரவேற்பேன். ஆனா அதே நேரத்துல எடப்பாடி சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குது இல்ல, இத்தனை நாள் போன இப்பயும் போறீங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி டாஸ்மாக் போல விவகாரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிட்டு வருது இல்ல. ஆனா ஒண்ணுங்க, இதுல டெல்லியில நிதி ஆயோக்ல கலந்து காட்டி கூட அது ஒண்ணு இடி கேஸ்ல வித்தியாசம் இருக்க போகுது. இவர் கலந்துட்டாரு அதனால ஸ்லோ டவுன் ஆயிடும் நினைக்கிறதுல கரெக்ட் இல்ல. அது தொடரும், இது தொடரும். இது நீங்க பண்ண வேண்டிய இது பொறுப்பு. தமிழ்நாடு முதல்வராக உங்களுக்கு இது பொறுப்பு. ஒரு பொறுப்பு, நீங்க போய் மத்திய அரசோட பேசி தமிழ்நாடு கிடைக்க வேண்டியதை வாங்கிட்டு வரணும். ஆனா அதை வச்சு அரசியல பண்ணிட்டு இருந்தீங்க. இது 4 ஆண்டு காலம் இப்படியே போயிடுச்சு. இதுல நீங்க தமிழ்நாடு கேரளத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா நான் சொல்ல பினராயி விஜயன்
கேரளா முதல்வர் மோடியோட நல்ல உறவு வச்சுட்டு அரசியலும் பண்ணிட்டு கேரளாவுக்கு செய்ய வேண்டிய நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, விழிஞர் துறைமுகம் திறக்கப்பட்டது, அதானி மூலமா தான் கட்டப்பட்டது. பிரதமர் போனாரு, அவரு பினராயி விஜயன் இருந்தாரு. அது எல்லாரும் சொன்னாங்க இது நல்ல எக்ஸாம்பிள், மத்திய அரசும் கேரளா அரசும் ஒன்றா செயல்பட்டு ஒரு நல்ல இது பண்ணிட்டாங்க சொன்னாங்க. சார், இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை போன்ற திட்டங்கள்ல தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் நிலுவையிலேயே வச்சிருக்காங்க. அப்படிங்கிற நிலையில சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசாங்கம் வழக்கு தொடுத்திருக்காங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? இல்லைங்க, இது அதாவது கோர்ட்ல இருந்து இவங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா இதுல ஏதாவது கோர்ட் தரப்புல இருந்து ஒரு மத்திய அரசுக்கு ஒரு செட்பேக் இருக்குமா, தலை குட்டுவாங்களா, ஏதாவது சொல்லுவாங்களா, அப்படி ஏதாவது. ஏன்னா இவங்களுக்கு இந்த ஆளுநர் மாற்ற பிறகு என்ன தோணுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் வச்சு நம்ம அரசியல் செய்யலாம்னு. இதுல வேற ஒண்ணும் இல்ல, இதுல ஒரு அரசியலா தான் பாக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் அவங்கள சென்டர் ஏதாவது சொல்லிச்சுன்னா, அதை பாருங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட் இது வாங்கிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் யாரை வேணாலும் கூட்டு கொள்ளலாம். ஒரு இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க சொல்லிட்டாங்கன்னா. சரி, இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்துல டெல்லியில ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் தற்போதைய நிலையில இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வெளியேறி தனி கட்சியை துவங்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த டாஸ்மாக் விவகாரம் தான். அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் கனிமொழி மூலமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கழுத்தை நெருக்கியது. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் மூலமாக இந்த டாஸ்மாக் விவகாரம் கழுத்தை நெருக்குகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? பார்க்கும்பொழுது அப்படிதான் தோணுது. ஏன்னா ஊழல் என்பது திமுகவுக்கு ஒரு எப்போதுமே ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது ஊழல் இருக்கும். இப்ப இல்ல, 1900 நீங்க அப்போ 67 பிறகு பாத்தீங்கன்னா, கலைஞர் பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆனப்பறம் ஜெமினி பிளைஓவர்ல இருந்து மாற்ற ஆரம்பிச்சிச்சு. நீங்க இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்னவோ திமுகவால இந்த கரப்ஷன்ல இருந்து வெளியில் வர முடியாத ஒரு நிலைமை. அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, ஏதாவது கவுன்சிலர் ஆயிட்டாங்க, ஏதாவது ஆயிட்டாங்க, முதல்ல எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி சொத்து குவிப்பது, அப்புறம் சொத்து குவித்து கேஸ் வந்த பிறகு அதை எப்படி அரசியலா அது இது பண்றது, ஏதாவது சொல்றது, எங்க பின்னாடி இது இருக்க பழி வாங்குற நோக்கம். இது ஒரு பேட்டர்னுங்க. கரப்ஷன் அண்ட் டிஎம்கே ஹேவ் பீன் டுகெதர். இது பாருங்க, இது அகில இந்தியில இதான சொல்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இங்க தமிழ்நாட்டுல சொல்லிட்டு போலாம், இதான் திராவிடன் மாடல். ஆனா வட இந்தியாவில இங்க டெல்லியில பேசிக்கிறது இதுதான் திராவிடன் மாடலா, இவ்வளவு கரப்ஷனா அப்படின்னு கேக்குறாங்க. சார், காங்கிரஸ் கட்சியுடைய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்தியது சிறிய போர்தான் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. ராகுல் காந்தியும் தொடர்ச்சியாக எத்தனை விமானங்களை நாம இழந்தோம் அப்படிங்கிற விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் சரத்பவார் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலாக இந்த விஷயத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அது சசி தரூரா இருக்கட்டும், சல்மான் குர்ஷிதா இருக்கட்டும், மணிஷ் திவாரி, இவர்கள்லாம் அந்த இவர் மத்திய அரசு அனுப்பி போற டெலிகேஷன்ல இருக்காங்க. பாராளுமன்ற குழு போகுது, அதுல கனிமொழி தலைமையிலே ஒரு குழு போகுது. அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி விடாம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்து முதல்ல சொன்னாரு, நாங்க ஒத்துழைக்கிறோம்னாரு. பாகிஸ்தான் பொறுத்து, பாகிஸ்தான் மேட்டரா இருக்கட்டும், இந்த டெரரிசம் மேட்டரா இருக்கட்டும், தீவிரவாதிகள் பிரச்சனையா இருக்கட்டும், நாங்க அரசோட இருக்கோம் சொல்லிட்டு, ஆனா செயல் எல்லாம் மறுமாடி இருக்குது. ராகுல் காந்தியால தாய்க்க முடியல. அதனால அவர் சொல்றத கட்சிக்குள்ளே சொல்றாங்க. என்ன இப்படி வளர்றாரு ராகுல் காந்தி, என்ன செய்யறாரு? சசி தரூர் இவங்க பேர் அனுப்புறாங்க. பேர் அனுப்புறத பாத்தீங்கன்னா ஒரு பேர் தான் சரியா இருக்குது, ஆனந்த் சர்மா. சசி தரூர் பேரை சேர்க்கவே இல்லை. இப்ப என்ன முடிவு பண்ணிட்டு இருக்காங்க, இவர் சசி தரூர் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அவரை கட்சியில இருந்து நீக்கணும்னு ராகுல் காந்தி முடிவு எடுத்துட்டாரு. அவர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க, எதாவது கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நான் இன்று காலையில கேள்விப்பட்டு தரூர் சொல்லிட்டாரு, நான் நாட்டுக்காக செய்யறேன், ஐ ஆம் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எனக்கு ஒரு கடமை இருக்குது நாட்டை பற்றி. இந்த நேரத்தில் நம்ம ராகுல் காந்தி உளர்றாரு. எதுக்காக உளர்றாருன்னா ஒரு அரசியல் வெறுப்புல உளர்றாரு. என்னெல்லாமோ பேசுறாரு.
இந்தியாவோட 5 விமானம் விழுந்துருச்சுன்னு யாரு சொன்னாங்க? சைனீஸ் மீடியாவில கலப்பி வெளிநாட்டிலேருந்து வரல சில பிரபல பத்திரிகைகளை இதை விளைவிச்சாங்க. நியூயார்க் டைம்ஸ் போல பத்திரிகைகள், வாஷிங்டன் போஸ்ட் போல பத்திரிகைகள் இந்த ஸ்டோரியை பிளான் செய்யப்பட்டது. இது யாருமே நம்பல. ஏங்க இந்த 5 பிளேன் இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் போட்டோ எடுத்து காமிக்க மாட்டோம், நாங்க ரஃபால சுட்டு தள்ளிட்டோம். இவர் என்ன நினைக்கிற ராகுல் காந்தி இந்த ஏன்னா அவருக்கு ரஃபாலுக்கு எதிர்த்து இருக்காரு. ரஃபால் விற்பனையில விற்பனை ஏதோ வாங்குவதில் ஊழல் இருந்துச்சுன்னாரு. சுப்ரீம் கோர்ட்டும் போனாரு. பிரைம் மினிஸ்டர் ஒரு சோரன்னு சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர் திருடன் சொன்னாரு. அப்புறம் அப்பாலஜி கேட்டாரு சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கு பிறகு அவர் என்ன பாக்குறாருன்னா, திருப்பி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, அதனால நம்ம திருப்பி இதையே சொல்லி பார்ப்போம். ஆனா ஒண்ணு சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவரா இருந்தது இவருக்கு 50 வயசு மேல ஆயிடுச்சுங்க. இது என்ன ஒரு கத்துக்குட்டி பாலிடிக்ஸ் பண்ணலாமா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கருக்கேக்கு வேற வழி இல்லைங்க. கருக்கே பாருங்க, கருணையோட திட்டம் வேற. ராகுல் காந்தி கையில வச்சுட்டே இருந்தாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, கர்நாடகால அடுத்த முதல்வர் யாருன்னு வச்சுன்னு ஒரு பெரிய கோஷ்டி பூசல் நடந்துட்டு இருக்கு கர்நாடகால. அதுல சித்தராமையாக்கும் டி.கே. சிவகுமார் இப்ப துணை முதல்வருக்கும் நடந்துட்டு இருக்கு. கர்கே யோசிக்கிறாரு, ராகுல் காந்தி நம்ம கையில போட்டானா சித்தராமையாக்கு பிறகு டி.கே. சிவகுமார்ல நம்ம பையன் பிரியங்கா கர்கே முதல்வராக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. முழுக்க செல்ஃபிஷ் ரீசன். அந்த கர்கே இவ்வளவு சீனியர் லீடர் என்ன பேசுறாரு? சின்ன சண்டை பெரிய சண்டையா? 11 ஏர் பேசஸ் பாகிஸ்தான்ல விமான பேஸ் இருக்கு பாருங்க, அவங்க மிலிட்டரி பேஸ், அதெல்லாம் ஒண்ணு பண்ணிட்டோம். அதனால்தான் ஓடி அலறி நீங்க யுத்தத்தை நிறுத்துங்க, ஒண்ணு போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் தொடர்ந்து இவர் ராகுல் காந்தி சொல்லிட்டே இருக்காரு. நம்ம வெளியுறவு மந்திரி தான் முன்னாடி சொல்லிட்டாரு, பாகிஸ்தான் முன்னாடி சொல்லவே இல்லை. முதல் மிலிட்டரி ஆக்ஷன் பிறகு இது உலகம் இது ஒரு முறை இருக்குதுங்க. டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன் சொன்னாங்க, பாருங்க நாங்க உங்க தீவிரவாதிகளை இதுதான் அடிக்கிறோம், எந்த வேலை நீங்க செஞ்சிருக்கணும், இதை மேற்கொண்டு எங்களை நீங்க தாக்கினால் இதனால நாங்க திருப்பி மேல தாக்குவோம். அந்த வார்னிங் தான் கொடுத்தாங்களே ஒழிய முன்கூட்டி நாங்க அடிக்க போறோம்னு சொல்லல இவர் சொல்ற மாதிரி. ஆனா எந்த பொய் பேச தயாராயிட்டார் ராகுல் காந்தி. அவ்வளவு வெறுப்புல இருக்கிறவர் ராகுல் காந்தி. அதாவது ராகுல் காந்திக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, பேலன்ஸ் போயிடுச்சு. பிரதமருக்கு எதிர்த்து பேசுறாரு, அரசுக்கு எதிர்த்து பேசுறாரு, இந்தியாவுக்கு எதிர்த்து பேசினாலும் பரவாயில்ல, ஆனா பிரதமருக்கு நம்ம ஏதாவது ஒரு இழிவு ஏற்படணும். ஆனா இந்த மாதிரி நீங்க நெகட்டிவ் கோலை வச்சுட்டு எப்படிங்க உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும்? இதனால கட்சியில பிரபல தலைவர்கள் இப்ப சல்மான் குர்ஷிதே சொல்லிட்டாரு, நான் இதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கலங்கிறாரு. எங்க நேத்திக்கு பார்லிமெண்ட் டீம்ஸ் பாப்புலர் டீம்ஸ்க்கு பிரீஃபிங் நடந்துச்சு. வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இவங்களுக்கு பிரீஃப் பண்ணாங்க, நடந்தது என்ன, எப்படி தாக்கினோம், என்ன செஞ்சோம், என்னென்ன பண்ணோம். ஆனா அவங்க ராகுல் காந்தி ஒரு முடித்தனமாக அவரை போற போக்கு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே அவரை எதிர்த்து சொல்றாங்க, இவர் செய்வது தவறு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இப்பவே அவரை வெளிக்கொள்ளணும்னு பாக்குறாரு. பாருங்க மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? முதல்ல யாரும் அனுப்ப மாட்டேன்னாங்க. ஏன் இந்த கிரிக்கெட் வீரர் யூசுப் பட்டான மத்திய அரசு எதுக்கு தேர்ந்தெடுக்குனாங்க? யூசுப் பட்டானை தேர்ந்தெடுத்த காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் வேர்ல்டு ஃபேமஸ். இவர் மாதிரி அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், முர்ஷிதாபாத் மேற்கு வங்காளத்துல இருந்து உறுப்பினர். இவங்க எல்லாம் போன நல்லது. ஆனா இங்க ஒரு பாலிடிக்ஸ்ல சரி உங்களை நீ யார் வேணும் அனுப்புங்க சொன்ன அண்ணா பையனே அனுப்பிச்சுட்டாங்க, பேர் கொடுத்துட்டாங்க அபிஷேக் பானர்ஜி. ஓகே, இதாவது இந்த கட்சிகள் திரிணாமுல் கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் பாருங்க. ஆனா இதுல ஒண்ணுங்க, ஸ்டாலினை நம்ம பாராட்டணும். ஏன்னா கனிமொழி அனுப்பிச்சு வச்சாங்க பாருங்க, இதுல அரசியல் பண்ணல, இதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் இதுல அதுக்கு காரணம் வேற இருக்கணும். ஏன்னா மக்கள் மத்தியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மீது ரொம்ப கோபமா இருக்குது. இந்த பப்ளிக் ஒப்பீனியனுக்கு எதிர்த்து போச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் ஆயிடுமே சொல்லி இருக்கணும். காரணம் இருந்தா அவர் செஞ்ச முடிவு கரெக்ட் முடிவு. அண்ட் கனிமொழிக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாடுல இருந்து ஒரு உறுப்பினருக்கு ஒரு டெலிகேஷனுக்கு லீடரா போறாங்க. ஆனா ராகுல் காந்தி பத்தி இதெல்லாம் ஒண்ணுமே கவலை இல்லை, தொடர்ந்து இப்படி பேசுறாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு ஆதாரம் கிடையாது. சோசியல் மீடியால பாகிஸ்தான் தரப்பில் இருந்து போடும் மீடியால இருக்கிற புள்ளிகளை எடுத்து வச்சுதான் அவர் அரசியல் செய்யறாரு. நீங்க சொல்லுங்க சிவா சார், இப்படி போச்சுன்னா காங்கிரஸோட எதிர்காலம் என்ன? மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க யாருக்கா பேசுறீங்க, யாருக்கா செய்யறீங்க? அண்ட் இதை சொல்றதெல்லாம் பாகிஸ்தான்ல ஹைலைட் பண்றாங்க. ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு, கர்கேவே சொல்லிட்டாரு,
அப்படின்னு பாகிஸ்தான்ல நம்ம எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பேசுற கட்சி இதெல்லாம் வெளியில அதை இது பண்றாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்க, மோடி இன்னைக்கு பிரதமரா இருக்காருங்க. இன்னைக்கு இந்தியாவோட பிரதமர் மோடி. இந்திய அரசுங்கிறது தொடர்ந்து இருக்க போகுது, இந்தியாங்கிறது தொடர்ந்து இருக்க போகுது. நாட்டுக்கு எதிர்த்து நீங்க ஒரு அரசியல் செய்றீங்கன்னா அந்த அரசியல் மக்கள் ஏத்துப்பாங்களா? இது எடுபடுமா? எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன கேள்வி? இந்திரா காந்திக்கு பிறந்த பேரெல்லாம் இப்படி இருக்கான்னு கேட்கறாங்க. நேருக்கு பிறந்த கொள்ளு பேரெல்லாம் இப்படி இருக்கும். மக்கள் எப்படி நம்ப போறாங்க? ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார்.